குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இப்போ என்னென்னா உபாச தெய்வங்கள் பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். அது நம்ம டைரெக்டாக குரு மூலமாக வாங்காமல் இப்போ என்னென்னா ஆன்லைன் மூலமாக நம்ம எடுக்கிறத பற்றி பார்ப்போம். ஆன்லைனில் ஒரு விஷயம் இருக்குது. சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இல்லைன்னா வெப்சைடு. இப்போ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டாக்குமெண்ட்டில் இருக்கும். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்கும். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்லையோ இல்லை ஃபோட்டோ இதில் இருக்கும். அதிலே ரிட்டன் டாக்குமெண்ட் எழுதணும் வாய்ப்பு இருக்குது. யாருமே ரிட்டன் டாக்குமெண்ட் பார்க்க மாட்டாங்க. ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா கண்ணில் தடுப்படுச்சுன்னா அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்போ யூடியூப் இருக்குது. யூடியூப்னா வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவாங்க. இல்லை வீடியோ ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவாங்க, அந்த வீடியோ பார்க்குற மாதிரி. இப்போ இந்த 3 விஷயம் இருக்குது. இப்போ இந்த 3 விஷயத்தில் என்னென்னா நம்ம என்னென்னா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில சேனல்ஸோ இல்லை ஒரு சில நபர்களை என்ன பண்ணுவாங்கன்னா கணபதி உபாசனை, உச்சிஷ்ட கணபதி, காளி உபாசனை, வராயி தாயார் உபாசனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உபாசனை சொல்லுவாங்க. இதிலே என்னென்னா சுடலை மாடர்ன் அந்த டைப்ஸு, அதுக்கப்புறம் கருப்புசாமி, அதுக்கப்புறம் இன்னும் குட்டி குட்டி தெய்வங்கள், தேவதைகள் அப்படியெல்லாம் இருக்காங்க. என்னோடய அட்வைஸ் என்னென்னா இது எல்லாம் ஆன்லைனில் இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ண பார்க்கக்கூடாது. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க சொல்கிறது முழுசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க, எண்டை சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன சார் எப்படி சொல்கிறீங்கன்னா உண்மைதான், எண்டு தெரிஞ்சிருக்கணும். என்ன சார் புதுசு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் அந்த லைனில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த லைனில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் முழுசாக ஒரு விஷயத்த தெரிஞ்சால் மட்டும்தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ கணபதி மந்திரம் இருக்குன்னா கணபதிக்கு நம்ம படையல் வைக்கிறோம், மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோம், இது பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி குரு ஆசீர்வாதம் வேணும். குரு ஆசீர்வாதம் வேணும், கண்டிப்பாக வேணும். குரு ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கவே கூடாது. ஆன்லைனில் தானே இருக்குது மந்திரம். இதுன்னா நிறைய பேர் என்ன சொன்னால், நிறைய பேர் உண்மையான மந்திரத்தை போடலாம், உண்மை இல்லாத மந்திரத்தை போடலாம். அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் பிரயோகத்தைப்படுத்தும் போது உண்மையிலே கணபதி தான் வருவாங்க, இல்லை கணபதி வேஷத்தில் வேறு ஏதாவது வருதா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது தெரிஞ்சுக்குங்க. உண்மையிலே கணபதி தான் வராரா, இல்லை வெறும் தும்பிக்கை மாட்டிக்கிட்டு வேறு ஏதாவது வருதா, இல்லை கணபதிக்கு பதில் வேறு ஏதாவது உருவங்கள் வருதா, அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. நம்ம சில இருட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சிலையை பார்த்தாலே நம்ம பயப்படுறோம். உண்மையை எல்லாரும் ஒத்துக்குதான் ஆகணும். எல்லாரும் பயப்படுவோம். சில பேர் இருட்டுக்குள்ளே வாழ்கிறவங்க, இப்போ நைட் வாட்ச்மேனு, அப்புறம் அந்த மாதிரி நைட்டில் இருட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அது பார்த்து பயப்படல. அவங்க பகல் வெளிச்சத்தை பார்த்து பயப்படுறாங்க. அது உண்மைதான். பகலில் மற்றவங்க பார்த்து பயப்படுறாங்க. பகல் அவங்களுக்கு ஆகாது. நைட்டே வேலை செஞ்சவங்களுக்கு பகல் ஆகாது. பகலில் வேலை செஞ்சவங்க நைட்டு பார்த்து பயப்படுவாங்க. நைட்டுனா ஏதாவது ஒரு உருவத்தை பார்த்து பயப்படுவாங்க. நம்ம சும்மா ஒரு பெரிய சிலையை வாங்கி வீட்டில் வச்சுருப்போம். இது நான் சிலைன்னு சொல்லும் போது தான் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நிறைய பேர் என்னென்னா சிலையை வீட்டில் வச்சுருக்காங்க. வீட்டில் வச்சுருக்கிறது தப்பு இல்லை, ஒரு முறை உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு ஆகம விதி உண்டு, ஒரு முறை உண்டு. அது கல் சிலையா, இல்லை பித்தளையிலே செஞ்ச சிலையா, இல்லை சிமெண்ட் சிலையா, அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த சிலைக்கு ஒரு உயிரோட்டம் உண்டு. நம்ம எப்படி வாஸ்து சாஸ்திரம் எப்படி சொல்கிறோமோ, ஒரு வீட்டுக்கு சொல்கிறோமோ, அந்த மாதிரி ஒவ்வொரு சிலைகளுக்கு உயிரோட்டம் இருக்குது. நீங்கள் பிரதிஷ்டை பண்ணாலும் சரி அந்த இதில் ஒரு சில உயிர்கள் உண்டு. அது என்ன ஆகும்னா அதுகளுக்குன்னு ஒரு ரெஸ்ட் டைம் வேணும். நீங்கள் அப்போ தான் போய் கும்பிட்டுருப்பீங்க. அப்போ அதுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் உண்டு, அது தெரிஞ்சுங்க. எதுவுமே லேஸ் போக்காக நினச்சிட்டு ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ கணபதி மந்திரம் இருக்குன்னா கணபதி மந்திரத்துக்கு நிறைய வேரியேஷன் இருக்குது. நீங்கள் என்னென்ன மந்திரத்தை சொல்லலாம். சரி, கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கொஸ்டினாக இங்கே தான் வருது. ஒரு வேளை நீங்கள் பயந்துட்டீங்க, இப்போ நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் யார்கிட்ட போவீங்க? அந்த எங்கேருந்து வெப்சைட் எடுத்தீங்களா, எங்கே சோர்ஸ் இருக்கோ அந்த சோர்ஸ் அதை நோக்கி போவீங்க. அவர் என்ன பண்ணுவார், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருவாப்புல. உங்கள் விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் சொல்கிற ஃபீஸில் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் உண்மையிலே பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க. என்னான்னு தெரியல, எங்கள் அண்ணன் என்னான்னு தெரியல, எங்கள் அக்கா இந்த மாதிரி தீட்சை பண்ணாங்க, ஆன்லைனில் ஏதோ பார்த்தாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க, திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க,
ஆக்டிவாக இருந்தவங்க வந்து திடீர்னு வந்து இன்ஆக்டிவ் ஆகிட்டாங்க, கலகலப்பாக இல்லை, முந்தி மாதிரி இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படுவான். அப்போ என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட தான் கூட்டு போகும்போது என்ன பண்ணுவான், அவங்க சொல்கிறத ரேட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 லட்ச ரூபாய் கம்மியாக சொல்லவே மாட்டாங்க யாரும். அவங்க அதுக்கு தான் தூண்டியெல்லாம் போடுறாங்க. யூடியூப்லேயே மற்ற இடத்துல வந்து ஒரு சில நல்லவங்க இருக்காங்க, ஃபுல்லாக சொன்னவங்களும் இருக்காங்க. அது அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுருக்கா இல்லையான்னு தெரியாதுல்ல. அப்போ முறைப்படி படித்து வந்தவங்களுக்கு முறையற்ற படித்தவங்களுக்கு வந்து வித்தியாசம் உண்டுல்ல. நீங்கள் வந்து என்னென்னா ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் நீங்களாக ட்ரை பண்ணி பார்க்குறது, இதனால் பாதிப்படைஞ்சவங்க இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்காண்டி கணபதின்னு சொன்னேன். இன்னும் சில பேர்லாம் வந்து என்னென்னமோலாம் இது பண்ணுவாங்க. ஓப்பனாக சொல்ல போனோன்னா மோகினி, யட்சினி, அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய ஆன்மங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவசியப்படுத்தி வச்சிட்டோம்னா என்னென்னமோ செய்யுமாம்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போய் வந்து ரெமெடிக்காண்டி வந்து ஏதாவது ஒரு மடத்துலையோ ஏதாவது ஒரு ஆள் தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக எடுத்துக்கிட்ட அந்த ஆட்களும் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குன்னா குரு வழிகாட்டுதல் வேணும். குரு வழிகாட்டுதல் இல்லாமல் எதுவும் பண்ணவே கூடாது. அப்போ ஒரு சில விஷயங்கள் உண்டு, அதுக்கெல்லாம் குரு வழிகாட்டுதல் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன்ற பேரில் வந்து நிறைய பண்ணுவாங்க. நீங்கள் அந்த வீடியோஸில் எடுத்து பாருங்களேன், வியூஸ் அதிகமாக போயிருக்கும். காரணம் என்ன, ஏதோ தெரியாத விஷயத்த சொல்கிறாங்கன்னு. ஆனால் உண்மையிலே முழு விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னா கேள்விக்குறி தான். முழுசாக தெரிஞ்சுதான் யாரும் முழுசாக வந்து வீடியோ பதிவு போடவும் மாட்டாங்க, புஸ்தகமாகவும் எழுதவும் மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே தான் இருக்கிற ரகசியத்தை வெளியிட்டால் அவங்களுக்கு எப்படி வந்து மதிப்பு வரும், அவங்க எப்படி காசு பணம் சம்பாதிக்கிறது. அப்போ இந்த மாதிரிலாம் யோசிக்கணும், நிறைய இடத்துல போய் கேட்கணும், நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்கணும். அப்போ ஒரு சில விஷயங்கள் உண்டு, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா உண்டு. இந்த உலகத்தில் வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா உண்டு. அது தெய்வமும் அடங்கும், மற்ற எல்லாமே அடங்கும். சும்மாவா சார் சாஸ்திரம் வந்து சும்மாவா? இது என்னென்னா ஜோதிட சாஸ்திரமும் இதுக்குள்ளே வந்துடும், மாந்திரிய சாஸ்திரம். மாந்திரியவாதிகளும் வந்து என்னென்னா ஜோசியர்னு சொல்லி தான் உட்காந்துருப்பாங்க. எல்லாமே ஜோசியத்துக்குள்ளே அடங்கிடும். நீங்கள் வந்து போய் பாருங்கள், மாந்திரியவாதிகளே இருக்காங்கன்னா அவங்களாம் கோச்சாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பாங்களா, காலத்தை பயன்படுத்தாமல் இருப்பாங்களா? அவங்களும் ஜோசியக்காரங்க தான். என்ன அவங்க வந்து பரியாங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. சாதாரண ஜோசியர்கள் வந்து ஜோசியத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. பரிகாரம்னு வரும்போது வந்து என்னென்னா அவங்க வந்து ரெமடி நிறைய டைப்பில் இருக்குது. நான் அதிகமாக வந்து கோயில் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுவேன். உங்கள் கர்மா நீங்கள் தான் அனுபவிக்கணும், நீங்கள் பண்ண விஷயத்துக்கு நீங்கள் தான் அனுபவிக்கணும். உங்களுக்கு பதிலாக நான் அனுபவிச்சுட்டு நான் காசு வாங்கி போயிட்டேன்னா அது எப்படி இதாகும்? அப்போ ஒரு சில விஷயங்கள் உண்டு, தெரிஞ்சுக்குங்க. அதாவது அது பார்க்குறீங்கன்னா அது பார்க்குறதோ பாட்டிங்க, பிரயோகப்படுத்த வேண்டாம், புதுசாக முயற்சிக்க வேண்டாம். புதுசாக முயற்சிக்கிங்கன்னா யார்கிட்ட அறிவுரை கேட்டுக்குங்க. இந்த மாதிரி பண்ணலாமா, எடுக்கலாமா, நீங்கள் எதுவும் பயன்படுத்திருக்கீங்களா, உங்கள் அனுபவம் என்ன? தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட மட்டும் கேளுங்க, தெரியாத ஆட்கள்கிட்ட கேட்காங்க. நல்ல பழக்கமுள்ள ஆட்கள், குடும்பத்து நபர்கள், அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மட்டும் கேளுங்க. முன்ன தெரியாத ஆட்கள்கிட்ட கேட்காங்க. அப்போ அவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி அப்புறம் பஸ் ஆகி அப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து அவங்ககிட்ட தான் போகணும். அப்போ அவங்க வந்து பிஸ்னஸ் பேசுவாங்க. அப்போ யூடியூப்பில் பார்க்குறது எல்லாமே வந்து உண்மையான கேள்விக்குறி தான் இந்த இடத்துல. சரிங்க சார், ஒரு பரிகாரம் சொல்கிறேன் யூடியூப்பில் பண்ணலாமான்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சொல்லணுமே, பரிகாரம் செய்யறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா, அது பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பொது பரிகாரம் சொல்கிறாங்க, ஆனால் சொல்கிற பரிகாரம்லாம் பாருங்களேன் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. அதில் தெரியலையா என்ன பண்ணுதுன்னு? பாரம்பரியத்தில் வந்து ஒரு சில பரிகாரங்கள் உண்டு, அது வேணால் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் நடைமுறைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்காண்டி வந்து பார்க்க போடுறது இது பண்ணுற அதெல்லாம் பரிகாரம் ஆகுமா சார்? தெய்வத்துக்கு நெய் விளக்குனா நெய் விளக்கு தான் ஏற்றணும், பெட்ரோல் விளக்கு ஏற்றக்கூடாது. அதனால் மாற்றி சொல்கிற பரிகாரங்களை வந்து பயன்படுத்தாங்க, முயற்சி பண்ணாங்க. சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே மக்களை, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக நன்றி, வணக்கம்.